இயேசுவுக்குள் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர் நிறைந்த வணக்கங்கள். என் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நம்மிடம் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். உண்மையான மேன்மை எது என்பதுதான் அந்த கேள்வி. உண்மையான மேன்மை எது? எங்களோட அன்றாட வாழ்க்கையில், எங்களோட சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதிகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு ஆகியவற்றையே நாங்கள் பெருசு அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கின்றோம். எங்களோட வீட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கணும். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் நான் சொல்கிறது தான் எல்லாரும் செய்யணும். நான் தான் பெரியவன் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்லித்தர்ற ஒரு நல்ல படிப்பினை என்னண்டா, தாழ்ச்சியோடு இருக்கணும். இயேசுவிட்ட இவங்க கேட்குறாங்க, யார் பெரியவர் என்று கேட்க, அவர் ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு, நீங்களும் இந்த சின்ன பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று அவர் சொல்றார். இந்த சின்ன பிள்ளைகள் எப்பொழுதுமே இவர் படித்தவரா படிக்காதவரா, உயரமா கட்டையா, இல்லாட்டிக்கு அந்த இடமா இந்த இடமா, அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அந்த மதமா இந்த மதமா என்று ஒன்றையும் பார்க்காது. படித்தவனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த குழந்தை பார்க்குற விதம் உண்டாத்தான் இருக்கும். எல்லாருமே சமனாத்தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. இதே போன்ற பார்வையை நாங்கள் பார்க்கின்றோமா? இயேசு தன் வாழ்க்கையில இவ்வாறு தான் எல்லாரையும் சமன் என்று நடத்தினார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சொல்லுவாங்க, என்ன உங்களோட இயேசு பாவிகளோடையும் விபச்சாரிகளோடையும் வரி தண்டுபவர்களோடையுமே உறவை வச்சு கொண்டிருக்கிறாரே என்று அவங்க சொல்லுவாங்க. இப்படி சொல்றாங்களா, இயேசு அவர்களையும் மனிதன், இவர்களும் இன்னும் ஒரு கடவுள் என்றுதான் அவர் பார்த்திருக்கிறார். இதே பார்வை எங்களுக்குள்ளும் இருக்கின்றதா? எங்கள் அன்றாட வாழ்க்கையில பலர் மனம் நொந்து போயிருக்கலாம். இந்த வாசகத்துல நாங்கள் வாசிக்கலாம், தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை பற்றியும் நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடக்கம் 14 நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிறோம். தொலைந்து போன ஆட்டுக்குட்டி. இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவருமே தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகளாக இருக்கின்றோம். இந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டி பல நேரங்களில் காயப்பட்டிருக்கும். அந்த காயப்பட்ட ஆடு சில வேளையில நாம இருப்போம். இவனுக்கு ஒன்றுமே சரி வராது, இவன் அதுக்கு லாய்க்கே இல்லை, இவனுக்கு ஒரு திறமையுமே இல்லை என்று எங்கள் நண்பர்களால், எங்களோட உறவினர்களால் காயப்பட்டு நாங்கள் இருப்போம். அப்பெல்லாம் நாங்கள் காயப்பட்ட ஆட்டுக்குட்டிகளாக இருக்கின்றோம். சில வேளையில வழி மாறி போன ஆட்டுக்குட்டிகளாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பெல்லாம் எங்களோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லாம ஏனோ தானோ என்று சோம்பேறித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தா, அப்பொழுதெல்லாம் நாங்கள் வழி தெரியாத, வழி மாறி போற ஆட்டுக்குட்டிகளாக இருக்கின்றோம். அதே போன்று முட்களுக்குள்ளே சிக்குண்ட ஆட்டுக்குட்டிகளாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பெல்லாம் தீய நண்பர்களின் கையில சிக்குண்டிருக்கின்றோமா, எப்பொழுதெல்லாம் நாங்கள் தீய பழக்கங்களுக்குள் சிக்குண்டிருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாங்கள் முட்களுக்குள் சிக்குண்ட ஆட்டுக்குட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி நாடி ஓடி வர மறுக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகளாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு எங்களோட நிலையை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகளாக, எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே தெரிந்து கொண்டு ஆண்டவரிடம், அதற்காக ஆண்டவரே திருப்பியும் நான் உங்கள்கிட்ட வர எனக்கு உதவி புரியும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.